ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரினாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுவையான குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக இந்த மாதிரி வதங்கி வர நேரத்தில் 1 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை ஒரு கத்தையும் பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதற்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா திக்காக அந்த இட்லி மாவை நம்ம ஊற்றணுன்னா எந்த பதத்தில் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் இது புளிச்சு இருக்கணும். அப்போ தான் நம்ம குழிப்பணியாரம் செய்யும்போது நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வரும். இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மாவெல்லாம் தயாராக இருக்குது. இப்போ நம்ம குழிப்பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் குழிப்பணியார பாத்திரத்தை நம்ம வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம ஸ்டவ்வை வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கரண்டியாக மாவை எடுத்து நம்ம இதில் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் மேலெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வரும். ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும், உடனே வெளியில் வெந்த மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா வெந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சுவையான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னியோடலாம் வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். See you, tata, bye bye. Subscribe to Barina's Kitchen.